குக் வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலை பிரியங்கா சண்டை மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான சண்டையும் தொடர்ந்து இந்த சீசன்ல போயிட்டு இருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தா புகழ் மற்றும் குரேசி தான். இவங்களுக்கு இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாட்டுத்தனமா சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அது எபிசோட் போக போக இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா குக்ஸ் எல்லாருமே பெஸ்ட் கோமாளினா அது குரேசி தான்ப்பா, எங்களுக்கு குரேசி தான் வேணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து மணிமேகலை பிரியங்கா சண்டையில குரேஷி அவர்கள் பிரியங்காவுக்கு ஆதரவா பேசினதுனாலையும் புகழ் இத பத்தி பெருசா எதுவும் பேசாததுனாலையும் தொடர்ந்து அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த சீசன்ல வேணும்னே சதி பண்ணி கம்மி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல சில பேர் சொல்லிருக்காங்க. அத புகழவர்கள் பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு வருது அப்படின்றத இன்டைரக்டா சொல்லிட்டு வராரு. மேலும் இதனால இப்போ பல ரசிகர்கள் பிரியங்கா ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க இந்த நிகழ்ச்சியில வந்ததுல இருந்தே எதுவுமே சரியா இல்ல அப்படின்ற மாதிரி இப்ப மறுபடியும் பிரியங்கா அவர்களை திட்ட தொடங்கிட்டாங்க. என்னதான் பிரியங்கா அவர்கள் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்திருந்தாலும் அதுக்கு வாழ்த்து சொன்னவங்களை விட திட்டி பேசுறவங்க தான் அதிகமாயிட்டு வராங்க. மேலும் இந்த புகழ் குரேசி பிரச்சனையை பத்தி ஃபைனல் எபிசோட்ல அவங்க ரெண்டு பேருமே பெருந்தன்மையா ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசியிருக்காங்க. ஆனாலும் குக் வித் கோமாளினா புகழ் தான்ப்பா அப்படின்னு இவ்ளோ சீசனா இருந்தது இந்த சீசன்ல பல விஷயங்கள் புகழ் அவர்களை திட்டம் போட்டே கீழே இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணிருக்காங்க. அது அப்படியே நடக்கவும் செஞ்சிருக்கு. இதனால அடுத்த சீசன்ல புகழ் கோமாளியா வருவாரான்றது சந்தேகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க புகழவர்களுக்கு நடந்த இந்த சதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை